கலையெல்லாம் ஒரு நாத்தா நீங்கள் உருட்டாக உருட்டிக்கிறீங்க. ஒரு வருடமா கேட்டு கேட்டு பழகி போச்சுதா. சரி சரி என்ன அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாதம் தங்கம்மா? நம்ம வீட்டில் வந்துட்டு சப்பாத்தி. நம்ம வீட்டில் பாப்பா வந்து சப்பாத்தி தக்காளி தொக்குலாம் செஞ்சுட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மா கூப்பிட்டாங்களா, அதனால ஒரு விசேஷ வீட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். முத்துக்குட்டி சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன் நான் அக்கா. ஆஹா அடடா அட்டா 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 அட்டா, என்ன இனிமையான கோரஸ். ஒன்ஸ் மோர் கேட்கணும் போல இருக்கு. அச்சச்சோ, ஐயோ நான் அந்த பாட்டு நான் ஹைலைட் போடாம விட்டுட்டேன். சரி தனிமை விரும்பின கண்டிப்பா நாளைக்கு பாட சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்றும் இல்லைம்மா, இன்னொரு தடவை பாடிதான் கேட்டாங்க, நாளைக்கு பாடுறேன்னு சொல்லிட்டேன் சாமி. ஒன்னே ஓடி வந்துருவாங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை என்ன சொல்லுங்க, அப்போதான் ஓடி வருவா. மன்னிக்கவும் தங்கை, இனி ஷார்ட்ஸ் வீடியோ காட்சிகள் பதில் அனுப்புவேன். இப்போது ஒன்று ஆசீர்வாதம் கிடைக்குமா தங்கை? ப்ளீஸ் அடி ஆத்தே. சரி சார் சித்துக்குமார், நான் போயிட்டு நீங்கள் வேலையை பாருங்க சரியா? நல்லபடியாக வேலை பார்த்துட்டு நாளைக்கு வாங்க சித்துக்குமார். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அழகு சூப்பர் பாடல். உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மாமியாருக்கும் நன்றி பாராட்டு. சாரி காந்தி தங்கம்மா. மகள் தங்கச்சி மருமகள் தங்கச்சி அம்மா பாடல் பாடியது அருமை. வாழ்த்துக்கள், வளர்த்துட்டு வளர்க்கும் சூப்பர். யாரும் முறையண்ணா. மாமா மருமகள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டாங்க முத்துக்குட்டிமா, சாப்பிட்டாங்க. பாடல் அருமை பாப்பாவா. இருக்கட்டும். சேடி செல்லம்மா தங்கப்பிள்ளை. வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் வந்து மணப்பாறை சகோதரர் விஜயம்மா. நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. பாடல் செம்மையா பாடுறீங்க முருகனண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேனம்மா பாடல் நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடியது. தேனம்மா சூப்பர் அண்ணா, ரொம்ப ரொம்ப சீரியஸா. பாப்பாவை பாட்டு கிளாஸ் அனுப்பலாம்ல? வேலை முதல்ல நல்லா படிக்கட்டும்ண்ணா, அதானே ஃபர்ஸ்ட். பாப்பாமா தண்ணி கொஞ்சம் எடுமா. ஓகேவா? சரி பாலாண்ணா வாமா. அந்த குடும்பத்தை பழிவாங்கி ஒவ்வொருவரையே கொன்று அந்த குடும்பத்தில் அது சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. அவர்களுக்கு தெரிந்த அந்த எப்படியாவது கட்டுப்படுத்த. என்னமா இப்படி கொண்டு அதை எடுமா. அத என்னமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கு, அதை எடுமா. இந்த காபி சட்டி எடுப்புல அறிவு அப்படியே இரே போய் விளக்கப்படு போ. அப்படியே கிருஷ்ணவரண்ணா. ஓகே கணேஷ்குமார் ஹாய்மா. வாருங்கள் கணேஷ்குமார் சகோ வணக்கம். ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? முருகன் சகோ அருமை சொல்லிக்காங்க. மருமகள் கையில சப்பாத்தி அக்கா. ஆமா ஆமா முத்துக்குட்டி சாமி. நாகர்கோவில் வாங்க. வணக்கம். நாகர்கோவிலா நீங்க? மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? அக்கு நீங்க இந்த கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மெம்பர்ஷிப் லைவ் போடுவேனா மாட்டேனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு இந்த பாட்டுக்காகவே 8 மணிக்கு மொபைலில் கையில் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் லைவுக்காக. ஐயோ தனியாக விரும்பி என்ன, நான் 9 மணிக்கு தான் வருவேன், 8 மணிக்கெலாம் வரமாட்டேன். சரி பாடவா, இன்னொரு தடவை பாடவா? சாப்பிட்டீங்களா கண்ணே? சாப்பிட்டேன் சிவராஜ் சகோ, நீங்க சாப்பிட்டீங்களா? பாட்டு பாட தெரியவில்லை என்றாலே பாப்பாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியதானே தேவதையை. சரி காந்தித்தாங்க வேலை சாமி, நாளைக்கு படிக்கல. நீ 2 தடவை பண்ண காப்பி ரைட் வந்துருங்களா? சரி நீ மட்டும் பாடு, நான் கேட்குறேன். நாளைக்கு பாட்டு சாமி. சரி பாடு. அந்த காதல் பண்ணியது என்ன கண்ணன். ஏமா என்ன சொல்லு. நீ பாடுறியா? சொல்லுடி. அந்த காதல் பண்ணியது உன் கண்ணம் கிளியது